இதை வந்து பின்னாடி போயிட்டு நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். நம்ம ஹீல ரைஸ் பண்ணி ஸ்ட்ரெச் கொடுத்து இப்படி ஒரு கையாவும் ரைஸ் பண்ணி யூ ஷுட் புஷ் யுவர் பட், புஷ் புல் அந்த மாதிரி. இப்போ இந்த சைடு ஒரு கையா ரைஸ் பண்ணி நல்லா fingers should be apart, நல்லா stretched fingers should not be closed, open fingers இப்படி இல்லாம நல்லா stretch fingers நல்லா புஷ் புல். டோ ரைஸ் பண்றது ஈஸி, பேக்ல ஹீல் ரைஸ் பண்றது கஷ்டம். அது வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல கை வச்சுக்கலாம், இல்ல இங்க கை வச்சுக்கலாம், இல்ல ஃப்ரண்ட்ல கை வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச் இந்த மாதிரி. எந்த முட்டியும் மடங்கக்கூடாது. அப்புறம் பாருங்க, இந்த விட்டோ மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து இந்த கை பாருங்க இங்க முட்டி கிட்ட வந்துட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை நல்லா தள்ளணும். இது முன்னாடி வரக்கூடாது. திஸ் ஆல்சோ ஷுட் பி பேக். நல்ல நேரா இருந்துட்டு இப்போ இந்த டோஸ் ஃபுல்லா மேல வந்துட்டு நல்ல பேக் பட்டை வந்து பேக் தள்ளி 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 இங்க உள்ள கை வச்சு இந்த கையை நல்லா ரைஸ் பண்ணணும். இந்த நீங்க ஆப்போசிட்ல போய் இப்படிலாம் மூவ் பண்ணிக்கலாம். பட் இது உள்ள கை வந்து முட்டி பாருங்க மடங்காம இருக்கு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா கீழே உட்கார்ந்து இப்படி முன்னாடி வரக்கூடாது. should be straight. காதை ஒட்டி கை வச்சு இப்படி ஸ்குவீஸ் பண்ணணும். இங்க இருந்து ஃபுல்லா கிராயின்ஸ் இன்னர் கை எல்லா இடமும் இதாகும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி பட்டு பாடி வந்து நேரா இருந்துட்டு இந்த ஷோல்டர் வந்து நல்லா பேக் தள்ளி கைய வந்து நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து இழுக்கணும். முட்டி எதுவுமே மடங்கக்கூடாது. அப்புறம் டோஸ் ஃபுல்லா இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நீங்க தள்ளி கூட வச்சுக்கலாம். ஃபிங்கர்ஸ் வந்து அப்பார்ட் பண்ணிட்டு இது வந்து உள்ள லாக் பண்ணி இதை வந்து புஷ் பண்ணி இப்படி வந்து ஷோல்டர் லெவல்ல இருக்கணும். பேக் கீழே மேல கீழே பண்ணிக்கலாம். பட் ஷோல்டர் லெவல்ல இருந்து ஒரு புஷ் வந்து நீங்க டுவர்ட்ஸ் யுவர் ரைட், டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட். என்னதான் பண்ணாலும் கால் பாருங்க இந்த க்ரால் பண்ண மாதிரி இப்படி வச்சுக்கணும். டோஸ் வந்து மடக்கி கீழே இருக்கிற மாதிரி இந்த சைடு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் அப் டவுன் பண்ணலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லா என்டையர் நர்வ் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணிக்கும். பொறுமையா ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ பாருங்க இங்க கை வச்சுக்கலாம், இல்ல இங்க கை வச்சு நார்மலா வச்சு இந்த கால் இருக்கு இல்லையா இத இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இந்த காலை இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரெச் தூக்குறோம் இல்லையா, தூக்குற காலை இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஸோ ஃபுல்லா என்டையர் ஃப்ரண்ட் பேக் தான். அதே மாதிரி இந்த கால் இல்லையா இதை ரைஸ் பண்ணி இப்படி பண்ணும்போது கை வந்து நம்ம இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா வச்சு பிஸ்ட் வச்சுக்கலாம். இந்த உள்ள கை வச்சு இப்படி வச்சுக்கலாம். தூக்கி பண்ணி இப்படி இழுத்து தூக்கி இப்படி இழுத்து இப்படி டச், தூக்கி இப்படி இழுத்து இப்படி ஒரு டச். அப்ப யூ ஷுட் ஃபீல் தி ஸ்ட்ரெச் ஆன் யுவர் என்டையர் groins. இதால டச். ஓகேவா? அடுத்தது நல்லா கால் வந்து எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு பின்னாடி கை கட்டிக்கலாம், இல்ல முன்னாடி கை கட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து புஷ் பண்ணி ஃபுல்லா இழுக்கும் போது பேக் வந்து ஸ்லவுன்ஸ் பண்ணக்கூடாது. பேக் அதனாலதான் கையை இப்படி பண்ணி இழுக்கிறோம். என்டையர் சைட் ஆஃப் த பாடியும் கழுத்துல இருந்து டெயில் போன் வரைக்கும் இப்படி
இப்படி வந்து நிற்கணும். இந்த மாதிரி இவ்வளவு அப்பார்ட் பண்ணணும் இல்லையா? இந்த கால் கொண்டு இப்படி வைக்கணும். இல்ல பேக்ல காலை கொண்டு இந்த சைடு, காலை கொண்டு பேக் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது முட்டி எதுவுமே மடங்கக்கூடாது. உள்ளம் காலால இப்படி இழுக்கணும். அப்போ பண்ணும்போது இந்த முட்டி மடங்கக்கூடாது. இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச். இது வந்து உள்ள கை விட்டு முட்டிக்கு கீழே, இது வந்து இப்படி ஸ்ட்ரெச். இதை உள்ள கை விட்டு நம்ம முட்டிக்கு கீழே, நம்மளோட நீக்கு கீழே, இதை பண்ண எந்த ஒரு முட்டியும் மடங்கல பாருங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கால் இந்த டச் இதுதான் இப்போ ரிலாக்ஸேஷன். இப்போ கையெல்லாம் நல்லா அப் டவுன் சைட் வேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச். நம்ம வந்து இன்டர்லாக் இப்படிதான் தெரியும். இந்த இன்டர்லாக் வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்லாக். இது அப் டவுன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் ஃபிங்கர் வந்து நீங்க இங்க வந்து பெண்ட் பண்ணிக்கலாம், இங்க வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். யூ கேன் ஃபீல் த ஸ்வெட் ஆல்சோ. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா ஃப்ரண்ட் பேக் வந்து பெண்ட் பண்ணும்போது கை வந்து முன்னாடி ஏன்னா பாதை வச்சுட்டு நம்ம இடுப்புல இருந்து பெண்ட் பண்ணணும். ஷோல்டர்ல இருந்து பெண்ட் பண்ணாம ட்ரை டு பெண்ட் ஹியர். ஹிப்ல இருந்து பெண்ட் பண்ணி நல்லா எவ்வளவு முடியும் பெண்ட் பண்ணி. இது ஆப்போசிட் வந்து இப்படி இருந்தும் சேம் அதே மாதிரி இப்படி வந்து கை வந்து நம்ம பேக் விளையாடணும் இல்லையா? அந்த கிரிக்கெட் விளையாடும் போது பேக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். உங்களால முடிஞ்சா நல்லா கீழே கூட கையை போகணும்.